ஹாய். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்ன கிளாஸ்ல நம்ம வீடியோவை எப்படி அப்லோட் பண்ண போறோம். வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள ஒரு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த கீவேர்ட்ஸ் எவ்வளவுக்கு ரேங்கிங் ஆகுதோ அந்த ரேங்கிங் ஆகுற மாதிரி தான் நம்மளுக்கான வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. சோ வியூவர்ஸ் நிறைய பேர் வராங்க, வீடியோக்களை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ ஈஸியா நீங்க இந்த கீவேர்ட்ஸ் எவ்வளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கிளாஸ்ல போகக்குள்ள உங்களுக்கு விளங்கி எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்ப வாங்க நம்ம வீடியோவை அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளோட யூடியூப் சேனல் பேஜுக்கு வந்துட்டோம். சோ இப்போ யூடியூப் சேனலுக்கு வந்துட்டோம். இப்ப நம்மளோட வீடியோவை எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்களுக்கு இதுல வந்துட்டு பேப்பர் கிராஃப்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் மோட்டிவேஷன் சம்பந்தமான யூடியூப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அதுல ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களோட யூடியூப் சேனல் என்ன மாதிரி நேம் வச்சிருக்கீங்களோ கிரியேட் பண்றீங்களோ என்ன பர்பஸ்க்கு வேண்டி அதோட மெச்சாகிற கேட்டகரியில வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இப்ப வீடியோ அப்லோட் பண்றதுக்கு இந்த இடத்துல பாருங்க பிளஸ் அடையாளம் ஒன்று இருக்கும், கிரியேட் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லி காட்டும். மொபைல் இருக்கிறவங்களும் சேம் கான்செப்ட் தான். நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அப்லோட் வீடியோன்னு சொல்லி காட்டும். நீங்க கூகுள் குரோம்ல ஓபன் பண்ணிட்டு 3 டொட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல பாருங்க செலக்ட் ஃபைல்ஸ் சொல்லி காட்டுது. இப்ப உங்களோட வீடியோ நீங்க எங்க எடிட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோவை இதுல அப்லோட் பண்ணுங்க. சோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கேட்கும். சோ நீங்க சரியா செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் என்னோட வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓபன் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அந்த வீடியோ இப்ப அப்லோட் ஆகும். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெர்சன்டேஜ் கணக்குல விழுகுது. சோ இந்த பெர்சன்டேஜ் வந்து 100% ஆன உடனே உங்களோட வீடியோ கம்ப்ளீட்டா அப்லோட் ஆகி முடிஞ்சிடும். சோ கம்ப்ளீட்டா அப்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்ப பார்த்தோம் சொன்னா வீடியோ அப்லோடிங் ஆகுது. இப்ப இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறது என்ன? டைட்டில பொறுத்த மட்டும் நீங்க என்ன வீடியோ கிரியேட் பண்றீங்களோ அதோட செட் ஆகிற மாதிரி டைட்டில செட் பண்ணி கொள்ளுங்க. சோ உங்களோட டைட்டில் நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரும் என்ன மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்க எப்படியான டைட்டில் செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த நேம செட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. இப்போதைக்கு இந்த வீடியோக்கான டைட்டில் ஒன்று வச்சிருக்கிறேன். சோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற டைட்டில் எடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். சோ இப்போ நான் இந்த இடத்துல வீடியோக்கான டைட்டில் ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப டைட்டில் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட வீடியோ எது சம்பந்தப்பட்டதோ அதை டைட்டில் கிளியரா கொடுத்துடணும். அதாவது இப்ப நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தமா யாராவது டைப் பண்றாங்கன்னு சொன்னா என்னோட வீடியோ காட்டணும். யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி யாராவது யூடியூப்ல வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்னோட யூடியூப் வீடியோ காட்டணும். ஐ கேன் அப்படின்னு சொன்னாலும் என்னோட வீடியோ காட்டணும். மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொன்னாலும் என்னோட வீடியோ காட்டணும் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நான் இவ்வளவு கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த இருக்கிற வீடியோக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா இது ஒரு மோட்டிவேஷன்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. சோ அந்த மோட்டிவேஷன் வீடியோக்கு என்ன மாதிரியான ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இப்ப நீங்க ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்ட்ஸோட முதல் எழுத்துக்களும் கேபிட்டல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இந்த இடத்துல கேபிட்டல் இருக்குது. சோ இதை கட்டாயம் நீங்க கேபிட்டல்ல செட் பண்ணி கொள்ளணும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா கூகுளோட அல்காரிதம் வந்துட்டு வாட்ச் பண்ணுவாங்க. சோ இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கிறேன். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த கோடுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வீடியோக்கு 3 டைட்டில் 2 டைட்டில் 4 டைட்டில் மாதிரி கொடுக்கலும். அதாவது இப்ப நான் பெஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இது இல்லாம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இருக்கிற ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போகுது. வீடியோ மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லி ஒரு குழப்பமா இருக்குது. சோ அதனால ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டு அந்த அல்லதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி கோடு போடாம நம்ம அதை அல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டில் ஒன்று கொடுக்குறோம். ஒரு டைட்டிலுக்குள்ள 2-3 டைட்டில் நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த இருக்கிற அல்லதுக்கு பதிலா நீங்க நிலைக்குட்டான கோடு போடணும் அப்படின்னு சொன்னா ஷிஃப்டோட எண்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கீயை பிரஸ் பண்ணுங்க. ஷிஃப்டோட எண்டருக்கு மேல இருக்கக்கூடிய கீயை பிரஸ் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு நிலைக்குத்தான அல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு வந்து விடும். சோ இந்த மாதிரி கோடை யூஸ் பண்ணி நீங்க 2-3 டைட்டில் செட் பண்ணி கொடுங்க. டைட்டில்ல SEO ரேங்கிங் ஆகுது. சோ அதனால உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸையும் கேபிட்டல்ல பார்த்துக்கொள்ளுங்க. இதை மறந்துட வேணாம். அதே மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீடியோக்கு ஒரு டைட்டில் வைக்க வேணாம், 2-3 டைட்டில் வைங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க 100 லெட்டர்ஸ் வரையுமே உங்களோட டைட்டில் நீங்க செட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப டைட்டில் நீங்க செட் பண்ணிட்டீங்க. இதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த மட்டும் நீங்க உங்களோட யூடியூப் வீடியோக்கு கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்தே ஆகணும். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இதுலயும் SEO ஒர்க் பண்ணுது. ஸோ யூடியூபுக்கு தெரியாது உங்களோட வீடியோ
ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோ அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நம்ம டைட்டில்லையும் நம்மளோட கீவேர்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறோம். SEOல ரேங்கிங் ஆகணும், யாராவது ஒரு மோட்டிவேஷன் சொல்லி சர்ச் பண்ணா நம்மளோட வீடியோ காட்டணும் பண்ணதுக்காக வேண்டி நம்ம இப்ப இந்த இடத்துல மோட்டிவேஷன் சம்பந்தமா கொடுத்திருக்கிறோம். சோ மோட்டிவேஷன் சம்பந்தமா யாரெல்லாம் சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்மளோட வீடியோ யூடியூப் வந்துட்டு ரேங்க் பண்ணி காட்டுவாங்க. இப்ப இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன். இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த மாட்டுக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டைப் பண்ணதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு வரேன். காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கட்டாயம் உங்களோட வீடியோக்குள்ள என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ண தெரியலன்னு சொன்னாலும் ப்ராப்ளமே இல்லை, அதுக்கான டெக்னிக்கை நான் சொல்லி தரேன். இப்போ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம். டைட்டில் அப்படிங்கிறது கட்டாயம் நான் என்ன மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியா எடுத்து மானிட்டைசேஷன் பண்ணி கொள்ளும். சோ இப்போ இந்த டைட்டில் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் கட்டாயம் உங்களோட இந்த வீடியோக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கீங்களோ அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. யூடியூப் அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு யாரெல்லாம் அப்படியான வீடியோ கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு உங்களோட வீடியோ சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுல யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றும் அப்செட் ஆகிக்கொள்ள தேவையில்லை. உங்களோட வீடியோ இப்ப மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோ, இப்ப நீங்க யூடியூபுக்கு போய்க்கொள்ளுங்க. ஓகே, சோ நீங்க வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல, அல்லது நீங்க அப்லோட் பண்ணக்குள்ள இன்னொரு டெப் ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. சோ கம்பேர் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க. இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கீவேர்ட்ஸையும் போடுறேன். சோ மோட்டிவேஷனல் வீடியோ, ஐ கேன் டூ இட் மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா நிறைய வீடியோஸ் வருது. என்ன மாதிரியான வீடியோஸ் வருது? மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோ, அதுவும் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வருது. சோ இப்ப இதுல யாரோட வீடியோக்கு நிறைய வியூவர்ஸ் போயிருக்கேன்னு பாருங்க பாப்போம். 4.1 மில்லியன். சோ இவர் என்ன மாதிரி டைட்டில் செட் பண்ணிக்கிறார் அதை நீங்க பாருங்க. எகைன் திரும்பவும் பண்ணியை ஸ்க்ரோல் பண்ணி இது ரெண்டுமே ஒருத்தரோட யூடியூப் சேனல் தான். இது இவரோட யூடியூப் சேனல்ல வீடியோ, ரெண்டாவது வீடியோ இன்னொரு வீடியோ, இது வந்துட்டு ரேங்கிங்ல நல்ல பேஸ்ட்ல இருக்கு மோட்டிவேஷன் சம்பந்தமா. அதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்த்தோம்னா இது. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்றேன். ஸோ அதில் அட்வர்டைஸ்மெண்ட் போதும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ. ஸோ இந்த மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோ நம்மளோட வீடியோட மெச் ஆகுது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இருக்கிறவர் என்ன மாதிரியான டைட்டில் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு டைட்டில் கொடுக்கக்கூட ஒவ்வொரு லெட்டர்ஸுமே கேபிட்டல்ல யூஸ் பண்ணிக்கிறார். ஓமா இல்லையா? ஸோ இதை நீங்க மெயின்ல வச்சுக்கொள்ளணும். சோ டைட்டில் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் உங்களோட வீடியோ இப்படி மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோன்னு சொன்னா டைப் பண்ணுங்க மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லி. அதுல நிறைய வீடியோஸ் வரும். உங்களோட வீடியோஸ்ல எது மெச் ஆகுற மாதிரி உங்களுக்கு விளங்குதோ அந்த வீடியோ ஓபன் பண்ணி அதோட டைட்டில் பாருங்க. சோ டைட்டில் பார்த்துட்டு அதே மாதிரி பணியை ஸ்க்ரோல் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. டிஸ்கிரிப்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு விதமான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறார். சோ இவர் வந்து இந்த வீடியோல இருக்கிறத ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார் அல்லது இந்த மாதிரி கொடுத்திருக்காரு. அதுல ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு எப்படியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தோணுதோ நீங்க அப்படி கொடுங்க. சோ இப்ப இவர் கொடுத்திருக்கிறத நீங்க ரீட் பண்ணுங்க. சோ எகைன் திரும்பவும் பெக் பண்ணிட்டு இன்னொரு யூடியூப் சேனலுக்கு வீடியோக்கு போங்க. வீடியோக்கு போயிட்டு அவர் என்ன மாதிரி வீடியோக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதையும் ரீட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு 4-3 வீடியோக்களை நீங்க உங்களோட வீடியோக்கு ஏத்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு அவங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு சோ இப்போ எனக்கு வந்து இந்த இவர் கொடுத்துக்கிற டிஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு எடிட் பண்ணுங்க. சோ வேர்ட்ங்களை சேஞ்ச் பண்ணுங்க. இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேணாம். சோ காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. சோ தயவு செஞ்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம இதை ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு இன்னொரு எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு அதை நீங்க இந்த இடத்துல உங்களோட பேஸ்ட் பண்ணுங்க. சோ டைரக்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா காப்பிரைட் தெளிவா வழங்கி கொள்ளுங்க. நீங்க அவரோட இருக்கிறத வந்துட்டு காப்பி பண்ணிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அல்லது ஸ்பின்போட், அதாவது ஸ்பின்போட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸ்பின்போட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா அதாவது ஆர்டிகல் ஒன்றை ரீ ஆர்டிகல் பண்ணி தருவாங்க. இப்ப நீங்க ஒரு டெக்ஸ்ட் பேராகிராஃப் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணி காப்பிரைட் இல்லாத மாதிரி சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகே, நீங்க இந்த இடத்துல தேவையான உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருக்கிறேன். சோ அந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க கேப்சா வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. சோ இந்த கேப்சா வெரிஃபிகேஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று தருவாங்க. அதாவது கார் அப்படின்னு சொல்லிட்டு கார் இருக்கக்கூடிய குட்டி குட்டி போட்டோஸ் செலக்ட் பண்ற மாதிரியும் அல்லது மோட்டார் பைக் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் பைக் எங்கெங்க இருக்குது அதை செலக்ட் பண்ற மாதிரி ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் ஒன்று தருவாங்க. சோ அந்த கேப்சா வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மோட்டார் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ண சொல்றாங்க. சோ நான் டிக் பண்ணிட்டு 3 டைமே வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்றேன். சோ அந்த வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணது பிறகு இந்த கோ அப்படிங்கறதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆயிட்டு
ஸோ நீங்க மேல கொடுத்திருக்கிற என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷனை ஆர்டிகல் பண்ண கொடுத்தீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு அது மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பண்ணி இருக்கக்கூடிய 2வது பாக்ஸ்ல உங்களுக்கு தரும். ஸோ இப்போ இதுல இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா காப்பி பண்ணுங்க. ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு ஏதாவது வேர்ட்ஸுங்களை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு ஸோ அதுக்கு பிறகு நீங்க உங்களோட யூடியூப் சேனலுக்கு வாங்க. ஸோ நீங்க வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருந்தீங்க, டைட்டில் நீங்க ஆட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கட்டாயம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றது விலங்கல் அப்படின்னு சொல்றவங்க உங்களோட வீடியோக்கு மெச்சாகிற மாதிரி இன்னும் யாரெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிக்காங்களோ அவங்களோட வீடியோ ஓபன் பண்ணிட்டு அவங்களோட டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஓனா டைப் பண்ணுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நான் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது வந்துட்டு காப்பிரைட் இல்லாத மாதிரி எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுன்னு சொல்லி தந்திருந்தேன். ஸோ அதே மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப டிஸ்கிரிப்ஷனை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்ப நம்மளோட வீடியோ ஒரு ஆள் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷனை கட்டாயம் ரீட் பண்ணுவார். ஸோ டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிட்டு அவர் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். அப்பதான் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு மெயின் செட்டே வரும். ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ண போறோம். இதுக்கு அடுத்து என்ற கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு அபவுட் அப்படின்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனல் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ முதலாவது கொடுத்துக்கிறேன் வீடியோ பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ 2வது கொடுக்குறேன் நான் இந்த இடத்துல ஒரு அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல்ல என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனலை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ முதலாவது மேல கட்டாயம் நீங்க வீடியோ பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், அடுத்து உங்களோட யூடியூப் சேனலை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது நீங்க கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு இல்ல 2வது கொடுத்தது. ஸோ முதலாவது நீங்க கொடுத்துக்கிறது தான் இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த வீடியோ பத்தினது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க உங்களோட யூடியூப் சேனல் பத்தின சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல கொடுக்கலும். கொடுத்துட்டு நீங்க என்னென்ன மாதிரியானதெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ மறக்காம உங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் எஸ்இஓவை இன்னொரு விதமா நீங்க வந்து கொண்டு வர இயலும். அதாவது நீங்க இந்த இடத்துல போட்டிக்கக்கூடிய டைட்டில டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நீங்க எஸ்இஓவை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பணியை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா டைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வேர்டுக்கு முன்னுக்கும், அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு முன்னுக்குமே ஹேஷ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, ஹேஷ்டேக் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு முன்னுக்கும் நீங்க இந்த ஹேஷ் போட்டிங்க அப்படின்னு சொன்னா ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு முன்னுக்குமே நீங்க ஹேஷ்டேக் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஐகேன் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நீங்க ஒரு டேஷ்லாம் எடுத்துட்டு கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு முன்னுக்கு ஹேஷ்டேக். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஓகே இதுலயும் ஒரு ஹேஷ்டேக். பட் இந்த மாதிரி இதுல ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு நான் இந்த ஹேஷ்டேக்கோட ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹேஷ்டேக் வந்து கவுண்ட் ஆகாது அந்த வேர்ட்டுக்கு. ஸோ நான் இது எல்லாத்தையுமே ஒரே வேர்ட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இந்த வேர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு முன்னுக்குமே உங்களோட டைட்டில் காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிட்டு ஹேஷ்டேக் போடுறீங்க. ஸோ இது என்ன ரீசனுக்கு அப்படி போடுறீங்கன்னு சொன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் இந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணும். ஸோ ப்ளூ கலர்ல உங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே உங்களோட இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன்ல கட்டாயம் இந்த மாதிரி நீங்க உங்களோட டைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி ஹேஷ்டேக் போட்டுக்கொள்ளுங்க ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு முன்னுக்கும். ஓகே முதலாவது நம்ம டைட்டில் எஸ்இஓ கொண்டு வந்திருந்தோம், 2வது டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளுடைய எஸ்இஓ கொண்டு வந்திருந்தோம், 3வது நம்மளோட இந்த கீவேர்ட்ஸுக்குள்ளேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கீவேர்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 4வதா தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் நம்மளோட கீவேர்ட்ஸை கொண்டு வரப்போறோம். தம்ப்நெயில் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் என்ன மாதிரியான விஷயத்துக்கு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் நீங்க இந்த தம்ப்நெயிலையும் அப்லோட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருக்கிற அப்லோட் தம்ப்நெயில கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்லோட் பண்ண போல கட்டாயம் மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால கட்டாயம் நீங்க ஒரு நியூ மொபைல் நம்பர் ஒன்று எடுத்து அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம். நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் தம்ப்நெயில். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க வெரிஃபை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு டெப்ல உங்களுக்கான தம்ப்நெயில் அப்லோட் பண்றதுக்கான ஒரு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன்ல கட்டாயம் நீங்க இந்த இடத்துல பாருங்க டெக்ஸ்ட் மீ அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மெசேஜ்ல உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதுக்கு அடுத்தது செலக்ட் கண்ட்ரில உங்களோட கண்ட்ரியை சரியா செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. எங்களோட இந்த கிளாஸ்ல வந்து இந்தியன் கிரௌட்டும் இருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய யூகேல இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. ஸோ அதாவது ஸ்ரீலங்காவில இருந்து ஃபாரின் போனவங்க. ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது உங்களோட இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரோட சரியா என்டர் பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும். ஸோ என்டர் பண்ணிட்டு கேட்டோ கோட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு பாக்ஸ் ஒன்று வரும். பாக்ஸ்ல உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜ்ல வந்து வெரிஃபிகேஷன் கோட்டை என்டர் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க இந்த உங்களோட யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ற பேஜுக்கு வந்துட்டு ஸோ எகைன் திரும்ப இதுல கிளிக் பண்ணீங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிறகு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட யூடியூப் தம்ப்நெயில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற தம்ப்நெயில இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
எங்களோட டெலிகிராம் கான்டாக்ட் நம்பர் தந்திக்கிறோம். சோ அந்த டவுட்ஸ் கேட்கிற நம்பருக்கு உங்களோட டவுட்ஸை மெசேஜ்ல போடுங்க. ஓகே, இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டில் எப்படி எஸ்இஓ கொண்டு வந்தோமோ, டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி எஸ்இஓ கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி தம்ப்நெயில்ல எப்படி நம்ம எஸ்இஓ கொண்டு வந்தோமோ அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ட் இந்த டெக்ஸ்ட். சோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணுவாங்களோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்துட்டு பெஸ்ட் மோட்டிவேஷன்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாரு, இன்னொருவர் வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாரு. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யூடியூப்ல வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைய மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோன்னு சொன்னா, பட் கீவேர்ட்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா போட்டு சர்ச் பண்ணுவாங்க. சோ இப்ப கூடுதலான நிறைய பேர் வந்துட்டு எப்படியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோக்கள் தேடுறாங்க அப்படிங்கிற டாப் கீவேர்ட்ஸை நம்மளோட யூடியூப் வீடியோக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்மளுக்கான வியூவர்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள இயலும். 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கான டெக்னிக் வந்துட்டு இதுதான். சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டெக்னிக்கை மறந்துடாதங்க. சோ இப்ப நீங்க எப்படி இந்த கீவேர்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சோ கீவேர்ட்ஸ் எடுக்கிறத மெயின்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இது எல்லாத்தையும் விட பல மடங்கு இம்பார்ட்டன்ட் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு எப்படி டெக்ஸ்ட் இதுல ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நான் உங்களுக்கு டெக்னிக் ஒன்று சொல்லி தர போறேன். சோ இந்த டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னா, BitIQ அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன். அதாவது நீங்க கீவேர்ட்ஸ் ஈஸியா எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனோட நேம் தான் இந்த BitIQ அப்படிங்கிறது. சோ இந்த BitIQ யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, டொப்ல இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் கணக்குக்கு வியூவர்ஸ் போடக்கூடிய ஒரு வீடியோல என்ன மாதிரி கீவேர்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க, அவர் என்ன மாதிரியான டெக்ஸ்டை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட கீவேர்ட்ஸை காப்பி பண்ணி நம்மளோட பேஸ்ட் பண்ண போறோம். இந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுல ப்ராப்ளம் இல்ல. எப்படியான கீவேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான வீடியோஸ்க்கான கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். கீவேர்ட்ஸ்ல காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டாங்க. சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, மில்லியன் கணக்குல வியூவர்ஸ் போய்க்கக்கூடிய ஒரு வீடியோல யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து நம்மளோட இதுல ஆட் பண்ண போறோம். ஓகே, இதுல நியூ டேப் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மோர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கும். இந்த மோர் டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 மெயின் மெனுவை கிளிக் பண்ணுங்க. கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க ஓபன் குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிருக்குது. சோ இதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.